கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்திலே இந்த வேத புத்தகத்தில் சொல்லியிராத அநேக காரியங்கள் தப்பும் தவறுமாக கிறிஸ்தவ மதத்திலே கை கொண்டு வருகிறார்கள். அதைத்தான் சாதாரண ஜனங்களும் நம்புகிறார்கள். ஒரு முறை ஒரு சகோதரன் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தில் உள்ள தவறை நான் சுட்டிக்காட்டிய பொழுது அவர் என்னிடத்தில் சொன்னார், சும்மா இப்படிலாம் பேசாதீங்க, அவங்கெல்லாம் 5 வருஷம் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்துதான் செய்யறாங்கன்னாரு. நான் சிரிக்கிறதா அழுவுறதான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. 5 வருஷம் படிச்சுட்டு வந்தவன் குழந்தைக்கு போய் ஞானஸ்நானம் கொடுக்குறான். பைபிள் எழுதியிருக்கா? பைபிள் படி குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாமா? இவன் 5 வருஷம் பைபிள் காலேஜில் படிச்சு என்ன பிரயோஜனம்? ஆக இவன் என்னதான் படிச்சாலும் சரி, உன் படிப்பால, உலக சம்பிரதாய படிப்பால உனக்கு வேத அறிவு வராது. கர்த்தர் உனக்கு சொல்லிக் கொடுத்தா தான் வேத அறிவு வரும். பரிசுத்த ஆவியானவர் உன்னை படிப்பித்தால் தான் நீ வேதத்தில் தேர்ச்சி பெற முடியும். அதனால நீ மதத்தில் இருந்துகிட்டு வாயில வந்ததான் சொல்லிக்கிட்டு அலையிறீங்க, செய்யறீங்க. அப்பாவி ஜனங்கள் ஏமாந்து போறாங்க. பிசாசுக்கு அது ஒரு வெற்றி மார்க்கமாக இருக்கிறது. அதனாலே அது நம்மளால் முடிந்த வரை கர்த்தர் நமக்கு கொடுத்த ஞானத்தின்படி, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எடுத்து உபயோகப்படுத்தக்கூடிய அந்த வல்லமையின்படி சரியான சத்தியத்தை இந்த உலகுக்கு அறிவிக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம், இல்லையா? கர்த்தர் ஒத்தாசை செய்யக்கூடிய உங்களை எல்லாம், நம்மை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. சகோதரன் கண்ணன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஆமா கிறிஸ்தவ சமுதாயமே புனித வெள்ளி, பெரிய வெள்ளிங்கிற பேர்ல பண்டிகை கொண்டாடுறாங்க. அதனால அந்த பண்டிகை பத்தி ஒரு சின்ன ஒரு சந்தேகம் சொல்லணுமா? அதான் இப்போ அந்த புனித வெள்ளி அன்றுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லி எல்லா கிறிஸ்தவ சமுதாயமும் அதை ஒரு பண்டிகையா கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி, ஆனா அந்த வெள்ளிக்கிழமை அன்றுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வேத வாக்கியம், வேத வசனங்கள் இருக்கிறதா? சொல்லிடுவோம். உங்கள் கருத்து என்ன? சொல்லிடுவோம். என் கருத்து வேண்டாம், பைபிள்ல இருந்து சொல்லுவோம். இந்த கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் எல்லாம் கோமாளித்தனமா தான் இருக்கும், மிகுந்த கோமாளித்தனமா தான் இருக்கும், முட்டாள்தனமாவும் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாள்னு சொல்லிட்டு டிசம்பர் 25 கொண்டாடுறாங்க. பைபிள்ல என்ன எழுதியிருக்கா? அது பாபிலோனிய மத பண்டிகை. இந்த கிறிஸ்தவ மதமே அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டது அல்ல. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகளுடைய போதனையின் அடிப்படையில் உருவானதும் அல்ல. கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் கட்டப்பட்டதும் அல்ல. பின்ன கிறிஸ்தவ மதம் எப்படி உண்டாயிற்று? கிபி 312 ஒரு புறஜாதி மன்னனால், கான்ஸ்டைன் என்று சொல்லக்கூடிய ஒரு புறஜாதி மன்னனால் ஆரம்பிக்கப்பட்டதான் கிறிஸ்தவ மதம். அவன் என்ன மதத்தை சேர்ந்தவன்? அவன் பாபிலோனிய மதத்தை சேர்ந்தவன். அவன் ஆன்மீகவாதியா? இல்ல, அரசியல்வாதி. அவன் என்ன பண்ணான்? கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபித்தான். எப்படி கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபித்தான்? பாபிலோனிய மதத்தின் மறு ஆக்கம் தான் கிறிஸ்தவ மதம். பாபிலோனிய மதத்தில் இருக்கக்கூடிய அந்த வானலோக ராணி, அவ கையில் இருக்க குழந்தை தான் கிறிஸ்தவ மதத்தில் உள்ள மேரியும், அந்த மேரியுடைய பாலன் குழந்தை இயேசுவும். நீங்க எதை வேணாலும் ஒப்பிட்டு பாருங்க, பாபிலோனிய மதத்தில் உள்ளதான் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கும். அந்த குழந்தை, அந்த பாபிலோனிய அந்த வானலோக ராணி கையில் இருக்க குழந்தையின் பிறந்தநாள் தான் டிசம்பர் 25. அதைத்தான் மரியம்மையின் குழந்தை பிறந்தநாள்னு சொல்லி கிறிஸ்தவ மதத்தில் கிறிஸ்துமஸ் ஆகிட்டாங்க. அதே போல இந்த பண்டிகை கூட பாபிலோனிய மதத்தில் உள்ள ஒரு பண்டிகை. அது அவங்க மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள இந்த இடைப்பட்ட காலத்திலே பௌர்ணமி வருது இல்லையா? அந்த பௌர்ணமி எந்த வாரத்தில் வருதோ அந்த வாரத்தில் உள்ள வெள்ளிக்கிழமை அந்த பண்டிகை பாபிலோனிய மதத்தில். அதுக்கும் இதுக்கு என்ன இருக்கு? அதுக்கும் இந்த வேத புத்தகத்துக்கும் என்ன இருக்கு? இவனுங்க அதே டேட்டா வச்சுக்கிட்டு குட் ஃப்ரைடே அப்படிங்கிறான். தயவு செய்து யாரையும் மேல கோச்சிக்காதீங்க. கிறிஸ்தவ மதம் பிசாசினால் உருவாக்கப்பட்ட ஒரு மதம், பிசாசினால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு மதம், கோடானு கோடி ஜனங்களை நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மதம். கிறிஸ்தவ மதம் ரட்சிப்பிற்குரிய ஒரு மதம் அல்ல,
கர்த்தருக்குள் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆன்மீக காரியத்துக்குரிய ஒரு மதம் அல்ல. அந்த மதத்திலே சொல்லப்படுகிறது இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர். ஒரு வேடிக்கை உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க, நல்லா கேளுங்க. இந்த பண்டிகை கொண்டாடுவதற்கு முன்னதாக இவர்கள் 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்களா? இந்த உபவாசம் சொல்ல வார்த்தையை கேட்ட உடனேயே எனக்கு ஒரு பெரிய ஷாக் இருக்கு. என்னன்னா, உபவாசம்னா என்னதியா? உபவாசம்னா குறைஞ்சது காலையில 6 மணில இருந்து நைட் 6 மணி வரைக்குமாவது எதையும் சாப்பிடாம, பச்சை தண்ணி பல்ல படாம, பசியோடு இருக்கணும், தன்னை தாழ்த்தணும், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். நினிவே பட்டணத்து ஜனங்கள்லாம், ஆடு மாடுகள் எல்லாம் தண்ணீரை கூட ருசி பார்க்கலன்னு பைபிள்ல வாசிக்கிறோம், யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல. அது உபவாசம். இன்றைக்கு உபவாசம்னா என்ன தெரியுமாயா? ஒருத்தன் சொல்றேன் 11 மணியிலிருந்து 2 மணி வரை உபவாச ஜப கூட்டம். தயவு செய்து கர்த்தருடைய பெயரை கெடுக்காதீங்க. பிரதரன் சர்ச்சில் ஒருத்தன் நோட்டீஸ் போட்டிருக்காயா? பிரதரன் சர்ச்சைக்காரங்களுக்கு எல்லாம் சத்தியம் நல்லா தெரியும்னு ஒரு பேரு. ஆனா அதுல ஒருத்தன் போட்டிருக்காயா, காலையில 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் உபவாச ஜப கூட்டம். காலையில 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும். கிண்டலடா பண்றீங்க? கர்த்தருடைய நாமம் உங்கள் நிமித்தமாக பிரஜாதி ஜனங்களுக்குள்ளே தூஷிக்கப்படுகிறதே. இதை ஒரு பிரஜாதி கர்த்தரை அறியாத ஒருத்தன் வாஸ்தவம்னா கிண்டல் அடிச்சு சிரிக்க மாட்டான். ஏன்டா 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு உபவாச ஜெபம் மாட்டா? கேட்க மாட்டான். 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு முடிகிறதுக்கு உபவாச ஜெபமா? 10 மணி வரைக்கும் திங்கிறதெல்லாம் தின்னுட்டு வந்துடுவீங்க. நீங்க 1 மணிக்கு ஜெபத்தை முடிச்சுட்டு நிறைய வீட்டுக்கு திங்க போயிருவீங்க. இல்லமா பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்குள்ள பூந்துருவீங்க. கேவலப்படுத்துறீங்களா? கர்த்தருடைய நாமத்தை கேவலப்படுத்துறீங்களேன்னு சொல்லி பிரஜாதியா நம்மளை கண்டு சிரிக்க மாட்டானா? இதை விட ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? இன்னொருத்தன் ஒரு அறிவிப்பு கொடுத்தான். உபவாச ஜெபம் எப்போ? சாயங்காலம் 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும். சாயங்காலம் சார் நான் சொல்றதெல்லாம் நடந்த உண்மைகள், சத்தியமான காரியங்கள், கற்பனை அல்ல. சாயங்காலம் 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் உபவாச ஜெபமா? ஐயா என்னையா பண்றது? என்ன இவங்களை நினைச்சு என்ன பண்றது? அதுபோல இவனுங்க 40 நாளைக்கு உபவாச ஜெபம் இருக்கானுங்களாம் கிறிஸ்தவ மதக்காரனுங்க. ஏன்னா குட் ஃப்ரைடேக்கு இவங்க ஜெபம் இருக்க உபவாசம் பண்றாங்க. உபவாசம். அப்போ என்னுடைய இளம் வயது ஒரு 30-35 வயது இருக்கும் எனக்கு. அப்போ நாங்கள் பாடநூல் நிறுவனத்திற்கு பாட புத்தகங்கள்லாம் அச்சிட்டு கொடுத்துட்டு இருந்தோம். அதனால பாடநூல் நிறுவனத்துக்கு வாரத்தில் 2 நாள் 3 நாளாவது நான் போக வேண்டிய சூழ்நிலை உண்டு. அங்கே உள்ள ஒரு அலுவலர், அவரு கிறிஸ்தவர், அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கப்போ இதை பற்றி நான் கேட்டேன். இந்த 40 நாள் நீங்க உபவாசம் கொண்டாடுறீங்களா ஐயா, அல்லது விரதம் இருக்கிறீங்களே, என்னதமோ பண்றீங்களே, இதுக்கு என்ன காரணம்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, பெரிய குண்டு தாங்கி கொள்ள ஆயத்தமா இருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்வதற்கு முன்னதாக 40 நாட்கள் உபவாசம் செய்தார். அதிர்ச்சியா இருக்கா? நீங்க மூஞ்சி முழிக்கிறத பார்த்தா எனவே போல்றியா? நான் சொன்னேன், தம்பி எந்த பைபிள்லப்பா எழுதியிருக்கு? அவர் எனக்கு ஒத்த வயது உள்ளவராக இருப்பார், அதனால பிரதர்ன்னு சொல்லியிருப்பேன். இப்போ உங்கள்ட்ட தம்பின்ட்டேன். எந்த பைபிள்ல எழுதியிருக்கு அப்படின்னு. அப்போ எல்லா பைபிளும் எழுதியிருக்குனாரு. என் பைபிள்ல எழுதலப்பா, நான் படிக்கிற பைபிள்ல அப்படி எழுதலப்பா. நான் படிக்கிற பைபிள்ல ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுத்து பொது ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னதாக, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பொது ஊழியத்துக்கு முன்னதாக 40 நாள் உபவாசம் இருந்தார்னு எழுதியிருக்கு என் பைபிள்ல. இந்த 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு அவர் சிலுவைக்கு போல பொது ஊழியத்துக்கு வந்தார் அப்படின்னு என்னுடைய பைபிள் எழுதியிருக்கு. உன் பைபிள் வித்தியாசமா இருக்குது ராஜா அப்படின்னு. எந்த அளவுக்கு இவங்களுக்கு வேத ஞான அறிவு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்குதான், அதைத்தான் நான் சொன்னேன். இவர்களுடைய மதமும் கர்த்தரால் நடத்தப்படவில்லை. இவர்களுடைய மதத்தில் உள்ள சடங்காச்சாரங்கள், பண்டிகைகள், திருவிழாக்கள் எதுவுமே கர்த்தருடைய வசனத்தின்படியும் கிடையாது, கர்த்தரால் நடத்தப்படுவதும் கிடையாது. இவைகள் எல்லாமே பிசாசின் உபதேசங்கள், பிசாசின் ஆளுகை. ரொம்ப சிலர் என்று சொல்லுவாங்க, சார் நீங்க அவங்களெல்லாம் கண்ணமானை பேசாதீங்க, அவங்கெல்லாம் 5 வருஷம் படிச்சுட்டு வந்தவங்க. 5 வருஷம் படிச்சுட்டு வந்தானடா குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்குற? உன் படிப்புல மண்ணடி போட. நீ 5 வருஷம் 50 வருஷம் நீ படிச்சிருந்தா கூட என்ன பிரயோஜனம்? குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்குற? பைபிள் சொல்லுதா குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லி? பைபிள்ல என்ன எழுதலையோ அதெல்லாம் நீ செய்வ. பைபிள்ல என்ன எழுதிருக்கோ அதை நீ செய்ய மாட்ட. பைபிள்ல ஒருவனையும் உங்களுடைய பிதா என்று அழைக்கப்படாதவர்கள் எழுதியிருக்கு. ஆனா நீ ஃபாதர், தந்தை, அவன் டான்ஸ் ஆடுறான், தந்தைன்னு பேர் வச்சுக்கிட்டு. என்ன அயோக்கியத்தனமும் அக்கிரமமும்.
என்ன சொல்றீங்க? கிறிஸ்தவ மதத்தில் எல்லா பிரிவுலையும் எல்லாத்திலும் ரெவரண்டு, மோஸ்ட் ரெவரண்டு. என்னடா பாவிங்களா, ரெவரண்டு, மோஸ்ட் ரெவரண்டு, இதெல்லாம் வசனத்தில் இல்லாத காரியங்கள் தானே. அதே போலதான் வசனத்தில் இல்லாத காரியம் தான் இந்த குட் ஃப்ரைடே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமையா சிலுவையில் அறையப்பட்டார். இவங்களுக்கு ஓய்வு நாட்களை பற்றி அறிவே கிடையாது. நீங்க முதல்ல ஓய்வு நாட்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்க. யூதர்களுக்குள்ளே பல ஓய்வு நாட்கள் இருந்தது. ஒவ்வொரு முக்கியமான பண்டிகையிலும் முன்னும் பின்னும் ஓய்வு நாள் உண்டு. வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை ஓய்வு நாள் உண்டு. இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை ஓய்வு நாள், அதற்கு முந்தின வெள்ளிக்கிழமை ஆயத்த நாள். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட நாளை பற்றி மார்க் தன்னுடைய சுவிசேஷத்திலே எழுதும் பொழுது 15வது அதிகாரத்திலே ஓய்வு நாளிலே சரீரங்கள் சிலுவையில் இருக்கக்கூடாது, அது ஓய்வு நாளுக்கு முந்தின ஆயத்த நாள், அதனாலே சரீரங்கள் இறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் நிக்கோதேமும் போய் துணிந்து போய் பிலாத்தினிடத்திலே சரீரத்தை கேட்டார்கள். இவர் மொட்டையா சொல்லிட்டு போட்டாரு. மார்க் 15வது அதிகாரம் நல்லா வாசி பாருங்க. இப்போ ஒவ்வொரு வசனத்தையும் நானே எடுத்து உங்கள்ட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கப்போ நீங்க பைபிள் படிக்கிறதே மறந்துடுவீங்க. அதனால மார்க் 15வது அதிகாரத்தை முழுமையா நீங்க வாசிங்க. இவங்க அப்படி சொன்ன உடனே என்ன எழுதிட்டு நினைச்சிட்டான், ஓஹோ ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாள், ஓய்வு நாள் சனிக்கிழமை, அதுக்கு முந்தின ஆயத்த நாள் வெள்ளிக்கிழமை. அப்போ கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டது வெள்ளிக்கிழமை. போடுறா குட் ஃப்ரைடே. வைத்தியக்காரனுக்கு வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அப்படிதான் நம்முடைய ஆண்டவர் சொன்னார். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் சொன்னார். வேத வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் என்ன சொன்னார்? மத்திய 12வது அதிகாரத்தில், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அல்லாமல் வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா ஒரு பெரிய மீனின் வயிற்றிலே 3 இரவு 3 பகல் இருந்ததை போல மனுஷகுமாரனும் பூமியின் வயிற்றிலே 3 இரவும் 3 பகலும் இருப்பார். இதைத்தான் மத்தேயு 12 அந்த வசனத்தை எடுத்து வாசிங்களேன். மத்தேயு 12வது அதிகாரம் 40வது வசனம். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். சரியா? 3 இரவு 3 பகல் கர்த்தர் பூமியின் இருதயத்திலே, அதாவது கல்லறையிலே இருக்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளதாக இருக்கும். இப்போ மார்க் 15 சொன்னதை வச்சுக்கிட்டு அந்த நாள் ஓய்வு நாளுக்கு முந்தின ஆயத்த நாள் வச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை சொல்றீங்க. இப்போ லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 23வது அதிகாரம் கடைசியா, லூக்கா 23வது அதிகாரம் 54வது வசனம். வாசிங்க 54 வாசிங்க. அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. எது? கர்த்தரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்த நாள் ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட நாளை அவர் கல்லறையில் இருந்த நாட்களில் கணக்கிலே அதை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏனென்றால் அவரை கல்லறைக்குள்ளே வைக்கும் பொழுது மறுநாள் ஓய்வு நாள் ஆரம்பமாகிவிட்டது. அப்படி என்றால் கர்த்தர் கல்லறைக்குள்ளே எத்தனை நாள் இருந்தார்? இவர்கள் கணக்கின்படி வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று எடுத்துக்கொண்டால், அந்த சிலுவையில் அறையப்பட்ட நாளிலே உள்ள இரவு, அதாவது யூதருடைய கணக்கின்படி முதலில் இரவு, அதன் பிறகுதான் பகல். அப்ப இவர்கள் வெள்ளிக்கிழமையிலே அறையப்பட்டார் என்றால் வெள்ளிக்கிழமை பகல் இல்லையா? வெள்ளிக்கிழமைக்கு முந்தின இரவு கர்த்தர் பிடிபட்ட நாள். இவர்களுடைய கணக்கின்படி கர்த்தர் மேல் வீட்டறையிலே பஸ்காவை ஆசரித்த நாள் வெள்ளிக்கிழமை இரவு. வெள்ளிக்கிழமை பகலிலே கர்த்தர் சிலுவையிலே அறையப்பட்டார். அப்போ கல்லறையிலே வைக்கப்பட்டது சனிக்கிழமை இரவு, சனிக்கிழமை பகல் கல்லறையிலே இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை இரவு, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பகல் கல்லறையிலே இருந்தார். 2 நாள் தானே வருது. அப்ப கர்த்தர் பொய் சொன்னாரா அல்லது கர்த்தருடைய வார்த்தை மிஸ் ஆயிடுச்சா, தப்பாயிடுதா? எந்த கணக்கின்படி இவர்கள் இதை சொல்லுகிறார்கள்? வெள்ளிக்கிழமையிலே கர்த்தர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பதில்லை. யோவானுடைய சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரம் வசனம் 31.
யோவான் 19வது அதிகாரம் 31வது வசனம். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவையில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். பஸ்கா ஆடு எலும்பு முறிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க யாத்திராம் 12 படிக்கலாம். எலும்பு முறிச்சாச்சுன்னா சீக்கிரம் செத்துருவாருங்கிறதுக்காக இவனுங்க போயிட்டு அவரை சீக்கிரம் சாவடிக்கணும்ட்டு, அதாவது ஓய்வு நாள்ல மறுநாள் ஓய்வு நாள் ஆரம்பிக்குது. ஓய்வு நாள்ல சரீரம் சிலுவையில் தொங்க கூடாது, அதனால அந்த ஆள் சாவலினா கூட நாங்க சீக்கிரமா சாவடிச்சு தூக்கி தூரம் போட்டுறதா ஏன்ட்டு போய் கேட்கிறானுங்க. எவ்வளவு கொடூர புத்தி உள்ளவனுங்க. ஆனால் அதற்கு முன்னதாகவே ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை விட்டு விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைகளில் ஒன்றாவது தரையில விழுந்து போவது கிடையாது. இப்போ பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள், இந்த வார்த்தையை கவனிக்கணும். பெரிய ஓய்வு நாள் என்றால் என்ன? பஸ்கா. பஸ்காவை 14ஆம் தேதி பஸ்கா, முதலாம் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா, 15ஆம் தேதி புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த வேத புத்தகத்தில் பாருங்க, பஸ்காவையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னு தான் சொல்றாங்க. பஸ்காவை தொடர்ந்து வரக்கூடிய 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. பஸ்காவுக்கு அடுத்த நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் ஆரம்பம். அப்போ அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதலாம் நாள் ஓய்வு நாள், பரிசுத்த சபை கூடும் நாள் ஓய்வு நாள். அதிலே நீங்கள் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. அதுக்கு ஆயத்த நாள் எது? பஸ்காவுக்கு அடுத்த நாள் ஓய்வு நாள் என்றால் அந்த ஓய்வு நாளின் ஆயத்த நாள் எது? பஸ்கா பண்டிகை நாள். இந்த பெரிய நாளுக்கு, பெரிய ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது யோவானிலே. அதனாலே பஸ்கா தினத்து அன்றுதான் அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். இங்கே சொல்லக்கூடிய ஓய்வு நாள் சனிக்கிழமை ஓய்வு நாள் அல்ல, பெரிய ஓய்வு நாள். பெரிய ஓய்வு நாள் என்றால் புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்குரிய ஓய்வு நாள். அப்போ இப்ப நான் சொல்றபடி கணக்கெடுங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்காவை புசித்தார், தன்னுடைய சீசர்களோடு கூட புசித்தார், மேல் வீட்டு அறையிலே புசித்தார். அது வியாழக்கிழமை இரவு. யூதர்களுடைய கணக்கின்படி ஒரு நாளிலே இரவுதான் முதலில் ஆரம்பிக்கிறது, பகல் இரண்டாவது. வியாழக்கிழமை இரவு அவர் பஸ்காவை மேல் வீட்டு அறையிலே புசித்தார். புசித்து விட்டு, அதாவது 6 மணிக்கு பிறகுதான் அவர் பஸ்காவை புசித்திருக்க வேண்டும். அதன் பிறகு அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு வருகிறார். கெத்செமனே தோட்டத்தில் நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவர் கெத்செமனே தோட்டத்திலே குறைந்தது 1 மணி நேரமாவது செலவு செய்திருப்பார். அதன் பிறகு யூதர்களால் பிடிக்கப்படுகிறார், போர்ச்சேவர்களால் பிடிக்கப்படுகிறார். பிடிக்கப்பட்டு ஆசாரியனுடைய அரண்மனை கொண்டு வரப்படுகிறார். அந்த வியாழக்கிழமை இரவு எல்லாம் ஆசாரியனுடைய அரண்மனையிலே அவருக்கு போராட்டம். அதன் பிறகு வியாழக்கிழமை பகல் வருகிறது. முதல் இரவு, பிறகு பகல். அதுதான் யூதர்களுடைய முறைமை. வியாழக்கிழமை பகல் வருகிறது. வியாழக்கிழமை பகலிலே அவர்கள் பிலாத்துவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். பிலாத்து அவரை விசாரிக்கிறான். அந்த காரியங்கள்லாம் வேற சப்ஜெக்ட். அதன் பிறகு பிலாத்து அவரை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறான். அப்ப ஆண்டவர் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்ட நேரம் ஏறத்தாழ 9 to 10 மணிக்குள்ள இருக்கலாம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அடைந்தது பூமி. அது நம்முடைய கணக்கின்படி மத்தியானம் 12 to 3 மணி வரைக்கும் அவர் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு கடைசியில எந்தவனை எந்தவனை ஏனெனை கைவிட்டீர் என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அது ஒருவேளை 3 to 4 நடைபெற்று இருக்கலாம், அல்லது 3-3.25 நடைபெற்றிருக்கலாம். அப்போதே ஜீவனை விட்டுவிட்ட அவர் சரீரம் மட்டும் சிலுவையிலே தொங்குகிறது. வியாழக்கிழமை பகலிலே. அதன் பிறகு நிக்கோதேமும் யோசிப்பும் போய் அந்த சரீரத்தை கேட்டு வாங்கி கொண்டு வருகிறார்கள். வாங்கி கொண்டு வந்து பரிமளம் பொருட்களால் அந்த சரீரத்தை சீலை வாங்கிட்டு வந்து அந்த பரிமள பொருட்களை எல்லாம் வைத்து சுற்றுகிறார்கள். இதற்கெல்லாம் கொஞ்சம் நேரம் முடிச்சிருக்கும். சாயங்காலம் 6 மணி அளவில் அவரை கல்லறையில வைக்கிறார்கள். அவரை கல்லறையில வைத்த நேரம் பற்றி லூக்கா 23 வாசிங்களா? வாசிங்க ஒரு வாட்டி. லூக்கா 23 லூக்கா 23வது அதிகாரம் 54வது வசனம். அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. அப்போ அந்த பஸ்கா பண்டிகை நாள் முடிந்து விட்டது. பஸ்கா பண்டிகை நாள் வியாழக்கிழமை முடிந்து விட்டது. வெள்ளிக்கிழமை இரவிலேயே கல்லறையிலே வைக்கப்படுகிறார். இப்ப நீங்க கணக்கு பாருங்க, இந்த கணக்கு உங்களுக்கு சரியா வரும்.
வெள்ளிக்கிழமை இரவிலே கல்லறையிலே வைக்கப்படுகிறார். வெள்ளிக்கிழமை இரவும் வெள்ளிக்கிழமை பகலும் ஒரு நாள், சனிக்கிழமை இரவும் சனிக்கிழமை பகலும் இரண்டாம் நாள், ஞாயிற்றுக்கிழமை இரவும் ஞாயிற்றுக்கிழமை காலை பகல் மூன்றாவது நாள். ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்தது எப்பொழுது? வாரத்தின் முதல் நாளில் அதிகாலையிலே. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே. அப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறந்து விட்டது அதிகாலையிலே. சரியா? இப்போ 3 நாள் கணக்கு உங்களுக்கு சரியா வருதா? சரியா வருதா? ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டது வெள்ளிக்கிழமை அல்ல, அது வியாழக்கிழமை என்று நீங்கள் கணக்கில் எடுத்தால்தான் ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைவேறும். இந்த வெள்ளிக்கிழமை என்று சொல்லிக்கொண்டு புறஜாதி சடங்காச்சாரமான அவர்களுடைய பண்டிகைகளை ஒப்பிட்டு நோக்கி கொண்டு இருந்தால் இது சரிப்பட்டு வராது, வசனத்தை பொய்யாக்கும். எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாதவர். அவர் பஸ்கா ஆசரித்தார். அவர் பஸ்கா ஆடாக நமக்காக பலியானார். அது வெள்ளி அல்ல, வியாழக்கிழமை. அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில். காலை அதிகாலையில் நான் சொல்ல மாட்டேன், காலையில் சூரியோதயத்துக்கு பிறகுதான், பொழுது விடிந்து வருகையில் என்றுதான் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் அதான் எழுதியிருக்கு. வாரத்தின் முதல் நாள் அதிகாலை பொழுது விடியும் பொழுது என்றுதான் எழுதியிருக்கிறது. ஆனாலே பிரதர் கண்ணன், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் இதுக்கெல்லாம் சம்பந்தம் உண்டான்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டா பைபிள் படி அதுக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. இது மனித ஞானம். மனிதனுடைய ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. இது மனித ஞானம். அதனால இது ஒரு பெரிய காரியமாக நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க. முடிந்த வரைக்கும் கிறிஸ்தவ மத சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள் இவைகளை எல்லாம் புறம்பே ஒதுக்கி தள்ளுங்க. அதை பற்றியெல்லாம் நீங்க ஒரு பெரிய காரியமா எடுத்துக்கொண்டு அதெல்லாம் எப்படி, இது எப்படி, அது எப்படி எல்லாம் கொஞ்சம் போட்டு உங்க மண்டையை குழப்பிட்டு இருக்காங்க. என்ன மண்டையை குழப்பறதுக்கு இல்ல, நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்ல, அதுக்கோசரம் தான் கேட்டேன். அது சரி, கட்டாயம். அது கிறிஸ்தவர்களுக்கும் தெளிவு கிடைக்கணும். இப்ப இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்துக்குள்ள இருந்து இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கவங்களுக்கும் தெளிவு கிடைக்கணும். நாமும் நம்முடைய நாம் அறிந்த சத்தியத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். போதுமா? இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க நல்லா வீட்டுல போயிட்டு நல்லா யோசித்து அடுத்த வாரம் வந்து கேளுங்க. கர்த்தருடைய கிருபையால நம்ம தெளிவுபடுத்தலாம். கர்த்தர் தாமே கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நேயர்களையும் இந்த ஊழியத்தில் பங்கேற்றுக் கொண்ட நம் அனைவரையும், கேமராமேன், எடிட்டர், டைரக்டர் எல்லாரும், இந்த ஊழியம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஊழியமாக அல்ல, நாம் சபையாக கூட்டு முயற்சியாக செய்கிறோம். நாம் அனைவருமே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.